ஹாய் வியூவர்ஸ், வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். சொரக்காய் வேர்க்கடலை தூள் போட்டு பொரியல், மிளகு பருப்பு காரக்குழம்பு. கன்னிகா, என்னம்மா சமையல் இன்னைக்கு? மிளகு பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் உரித்து போட்டு காரக்குழம்பு, சொரக்காய் வேர்க்கடலை தூள் போட்டு பொரியல். வாங்க சாப்பிட்லாம். இந்த காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகு பருப்பு, மிளகும் பருப்பும் வறுத்துக்கணும். எண்ணெய் விடாமல் இவ்வளோண்டு மிளகு, ஒரு 15 மிளகு கணக்கு பண்ணி வச்சுக்கோங்களேன். 15 மிளகு எண்ணெய் விடாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பருப்பை போட்டு நல்லா வறுக்கணும். பொன் வறுவலாக இருக்கணும். தீஞ்சு கிஞ்சி போகக்கூடாது. தீஞ்சதுன்னா குழம்புல கசப்பாக இருக்கும். நல்லா வறுத்து எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும். எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெங்காயம், சின்ன வெங்காயம், கடுகு ஜீரகம் பொரிட்டோன்னு வெங்காயத்தை எடுத்து போடுங்க. நல்லா வதங்கட்டோன்னு பூண்டு நல்லா ஒரு 10-15 பல் பூண்டு, சின்ன பல்லுங்களாம் அழகாக உரித்து போடுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போடுங்க. தக்காளி வதங்கின உடனே புளியை கரைச்சி ஊற்றி திட்டமாக மிளகாத்தூள் வந்து கம்மியாக போடுங்க. ஏன்னா மிளகு பருப்பு தூள் போட போகிறோம், அதனால் மிளகாத்தூள் கம்மியாக போடணும். போட்டு நல்லா குழம்பு உப்பு திட்டமாக போட்டு குழம்பு நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு சுண்டி வரும்போது மிளகும் பருப்பையும் நல்லா ஆர்க்க பொடி பண்ணி அப்படியே தூவி குழம்ப ஒரு கலரி நல்லெண்ணெய் விட்டு இறக்கணும். இது சொரக்காயை வேக வச்சு தண்ணி எடுத்துருங்க. எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, ஜீரகம் போட்டு பொரிட்டோன்னுட்டு இந்த சொரக்காவை தண்ணி வடித்து எடுத்து போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. நல்லா ஒரு கலரி வேர்க்கடலையை பொடி பண்ணி போட்டு கலரி இறக்குங்க. சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். ரசம், கெட்டி தயிர், பாலை நல்லா செவுக்க காய்ச்சி ஊற்றி வைப்பேன். பால் அலுமினி பாத்திரத்தில் காய்ச்சுங்க. ஏன்னா சில்வர் பாத்திரத்தில் கலாய் பூசின பாத்திரமாக இருக்கணும். அது மாதிரி பாத்திரத்தில் சுண்டை காய்ச்சி அதுக்கப்புறம் டம்ளரில் எடுத்து ஊற்றி சும்மா அப்படி வெதுப்பாக இருக்கணும். அது மாதிரி இருக்கும்போது அந்த கெட்டி தயிர் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து தண்ணி விட்டு நல்லா கலக்கி ஊற்றணும். அப்போ தான் டைட்டாக தயிர் தோயும். அந்த மோர் அப்படி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.